48வது பிறந்த நாள் விழாவினை ஒட்டி தமிழ்நாடு முழுவதிலும் ஏன் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாமும் கூட சிறப்பான வகையில் இந்த பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் சென்னை தெற்கில் 182 கடகத்தின் மூத்த சொற்பொழிவாளர்களும் 182 கடகத்தின் இளம் பேச்சாளர்களும் ஒன்றிணைந்து ஆக மொத்தம் 364 சொற்பொழிவாளர்கள் பங்கேற்கிற 182 பொதுக்கூட்டங்கள் இன்று தொடங்கி டிசம்பர் 27ஆம் தேதி வரை தினந்தோறும் சென்னை தெற்கில் நடைபெறவிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் ஒரு 364 பேச்சாளர்கள் பங்கேற்று 182 பொதுக்கூட்டங்கள் என்கின்ற வகையில் ஒரு மாத காலம் முழுவதும் நடைபெறுவது என்பது அநேகமாக வரலாற்றில் முதன்முறையாக என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு ஒன்றிய கழகத்தின் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த ஒன்றியத்தில் நடைபெறுகிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளாக மாற்றி வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க பதிவை உருவாக்கி வருபவர் இனிய நண்பர் வெங்கடேசன் அவர்கள். வெங்கடேசன் அவர்களால் மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன், அநேகமாக இந்த 182 கூட்டங்கள் இன்றைக்கு தொடங்கப்படுகிறது என்றாலும் இந்த 182 கூட்டங்களில் இதுதான் முதல் நாள் நடைபெறுகிற கூட்டம் என்பதையும் கடந்து எல்லா கூட்டங்களுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் என்று தந்தால் முதல் தர கூட்டமாகவும் இந்த கூட்டம் இருக்கும் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்தில்லை. பொதுவாக பொதுக்கூட்டங்களுக்கு இன்றைக்கு தாய்மார்கள் ஏராளமான பேர் வந்தாலும் கூட பொதுக்கூட்டத்தில் கருத்து சொல்பவர்களிடம் அந்த கருத்துக்களை செவிமடுத்து கேட்பதும் கழகத்தின் சார்பில் பேசப்படுகிற அந்த கருத்துக்களை செவிமடுப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியோடு பாராட்டுகிற வகையில் கைகளை தட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்வதும் பெரிய அளவில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் கூட இந்த கோயிலம்பாக்கம் கூட்டம் முதலிடத்தில் இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒன்று. அந்த வகையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களாக இன்றைக்கு கருதப்படுவது மகளிருக்கான திட்டங்கள் தான். நான் சார்ந்திருக்கிற மருத்துவத்துறையில் கூட ஏராளமான புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், கலைஞரின் வருமுன் காப்போம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், அதேபோல் நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற திட்டம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், பாதம் பாதுகாப்போம் திட்டம், செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள் போன்ற பல்வேறு திட்டங்கள் உலகில் வேறு எந்த நாட்டிலும் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற திட்டங்கள் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளி மாணவர்களுக்கும் இன்றைக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். அதேபோல் விளையாட்டுத் துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை இன்றைக்கு உலக தரத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த இளம் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்த நண்பர்கள் உலக அளவில் சாதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் பங்கேற்பதற்கும் இன்றைக்கு திறனுடையவர்களாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மாநில அளவில், தேசிய அளவில், உலக அளவிலான போட்டிகளில் பங்கேற்பதற்கு தகுதி படைத்தவர்களாக இளைஞர்கள் இன்றைக்கு உருவாகி வருகிறார்கள். இத்தகைய மாற்றங்கள் எல்லா துறையிலும் இருந்து வருகிறது என்றாலும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மகளிருக்கான திட்டங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. ஏராளமான தாய்மார்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த அரசு உங்களுக்கான அரசு, மகளிருக்கான அரசு. இதை நாங்கள் கடந்த தேர்தலில் கண்கூடாக கண்டோம். பல்வேறு இடங்களில் நாங்கள் வாக்கு கேட்டு போன நேரத்தில்
உதயசூரியனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தலில் கேட்டபோது அது எப்படி நாங்க போடாம இருப்போம், இந்த ஆட்சி எங்களுக்கான ஆட்சி, இந்த கட்சி எங்களுடைய கட்சி என்று பொதுவான மகளிர் சொல்லும் நிலையை நாங்கள் எல்லா இடங்களிலும் கேட்டோம். மகளிருக்கான இன்றைக்கு இந்த திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு அற்புதமான விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியும், நகர பேருந்துகளில் மாநகர பேருந்துகளில் மகளிர் விடியல் பயணம் என்கின்ற வகையில் இலவச பயண திட்டம், இந்த திட்டம் செயல்படுத்த தொடங்கி இன்றைக்கு எவ்வளவு கோடி பயணங்கள் இதன் மூலம் நடைபெற்றிருக்கிறது என்றால் இன்று வரை 583 கோடி பயணங்கள் இதுவரை இலவச பயணங்களாக நடைபெற்றிருக்கிறது. 583 கோடி பயணங்கள் இந்த திட்டம் தொடங்கியதற்கு பிறகு நடைபெற்றிருக்கிறது. அப்படியானால் நாளொன்றுக்கு எவ்வளவு லட்சம் பேர் இந்த இலவச பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் 57 லட்சம் மகளிர் இலவச பயணத்தின் திட்டத்தில் பயன்பட்டு வருகிறார்கள். நாளொன்றுக்கு 57 லட்சம் மகளிர் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள். அப்படியானால் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு 583 கோடி பயணங்கள் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இது உலக அளவில்